மங்கி போய் நிக்குது. அப்படி நோய் நொடி சோட சோரன்னு வந்து போகுது. அப்படி தூக்கி சுமந்த பரம்பரையில வந்து அவளுக்கு இன்னைக்கு கலகம் பட்டு நிக்குது. அப்படி அவளோட மாண்டு மயிலாக மூலமே ஆனவனு வெள்ளொன்னு அங்க நின்னாலும் காவலுக்கு நின்னவன் இன்னைக்கு காவலுக்கு நின்னா இன்னைக்கு கலகம் சுமந்தப்பட்டு நிக்கிறாங்க. ஆமா இல்ல சுமத்துறது வேற யாருப்பா? அப்படி ரத்த வழியில வந்தவங்க கலகம் சுமத்துறா. அப்படி மந்திரி மாமா மந்திரம் வந்து இருக்கிறாப்பா. எந்த பையன் தலைமை உறுப்புல இருந்து அந்த ஆலயத்துக்கும் அந்த எல்லைக்கும் அப்படி தலைமை உறுப்புல இருந்து 5 பேர் 7 பேர் நிக்கிறவங்க இன்று நீயா நானா அப்படி காசு போல பொண்ணு பொருளுக்கு ஆசைப்பட்டு என் பிள்ளைய முடக்கி போட்டு என் பிள்ளைகிட்ட இருந்து அந்த உரிமையை பறிச்சு அவன் இஷ்டத்துக்கு விலை கொடுத்து வாங்க நினைக்கிறாங்களாப்பா. நான் விலை போக மாட்டேன்டாப்பா. நானு விலை போக மாட்டேன்டாப்பா. ஆதி நீதியில வந்தது போல அப்படி 3ஆம் தலைமுறையில வந்தது போல உன் நீதி உடனே இருக்குடாப்பா. சத்தியம்டா உன் நீதி எங்கேயும் போகாது. வந்து உனக்கு இருந்தா அப்படி நான் கொடுத்த நீதி சோழ போகலாம் நினைச்சா அப்படி சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு அமர கருப்பா வாசல்ல வந்து நீ அழைச்சுட்ட. நான் இன்னமும் இந்த அங்கத்தை விட்டு போகல. என் ஆதி நீதி மாறல. எத்தனை பேர் கட்டி மறிச்சாலும் நான் விலையும் போக மாட்டேன், சோழ சோரமும் போக மாட்டேன்னு காட்டுறதுனால வந்தேன். பார்த்தா இருக்கிறவா இல்லையா? வாடா வா. உன் நீதி என்னைக்கு உனக்கு தான். வா, நீ அள்ளி கொடுத்த சாம்பலுக்கு பழுது என்னைக்கும் போட மாட்டேன். ஆமாம் இந்த இதை அள்ளிட்டு அடங்கு ஆசுவாசப்படுத்தி அமரு. அமரு. அப்படி உன் கட்டுமனையை சுத்தி பார்த்தா பேராண்டி. அப்படி கட்டுமனையை சுத்தி பார்த்ததுல அப்படி என் புள்ள ஓ வீட்டுக்கு விளக்கத்தை வந்த என் பேச்சுக்கும் கொஞ்சம் அப்படி சோரன் நிறைய இருக்கு. நீ பெத்தெடுத்த வாரிசுகளுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகள் என்று தட்டு தடுமாறி நிக்குது. அப்படி ஜான் ஏறினா முளைஞ்சறுக்குதுடாப்பா. உன் வாச நீதியை தான் சொன்னேன். உன் குடும்ப நீதி இருக்கு. அப்படி கன்னி தெய்வத்தை கையெடுத்து கொடுக்குற கையெடுத்து கும்புற வேலை வர்றப்ப அப்படி ஒத்த உறவு விடாம சந்தோஷமா வரும் நாட்கள்ல செஞ்சறியா? அப்படி செஞ்சு வாடாப்பா. ஒரு கன்னி தெய்வம் 100 குலதெய்வத்துக்கு சமண்டாப்பா. சரியா? அவளோட காவல் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு என் முள்ளைக்கு கருத்துக்கு கட்டி வந்தாலும் கட்டி மறிச்சு வச்சிருக்கேன்டாப்பா. இல்லன்னா என் முள்ள நீ மாண்டு மயிலகம் போய் இன்னைக்கு 3 ஆண்டு காலம் ஆயிருக்குடாப்பா. ஆமா இல்ல? எல்லாத்துல இருந்தும் மருத்துவத்துல இருந்தும் எல்லாத்துல இருந்தும் உன்னை நான் கட்டி எடுத்து மீட்டி எடுத்து கொண்டு வந்திருக்கேன் என் வாசலுக்கு. என் வாசல்ல உனக்கு நீதியும் கொடுத்துட்டேன். என் வாசல்ல உன்னை அழகும் பார்த்துட்டேன். இன்னமும் நீ ஊருக்கு உலகத்துக்கும் அழகு பார்க்கிற கால நேரம் இருக்கு. காத்துரு. அதுக்கான நேர காலம் வர்றப்ப பாட்டை உனக்கு நீதி கொடுத்துருவேன். உன் முப்பாட்டன் பரம்பரையில் நடந்து வந்த செய்தி என் காலத்துல நீ நிற்காது. எவனாலையும் கொடுக்க முடியாது. சந்தோஷமா? உன் வீட்டு பூஜாரைக்கு போகுது. அப்படி உன் வீட்டுக்காரனா நான் வர்றேன். உன் வீட்டு பூஜாரைக்கு சுத்தவத்தான் எனக்கு முக்கியம். அப்படி அமாவாசை அப்படி 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 அமாவாசை முடிஞ்ச வரைக்கும் அமாவாசை அப்பெல்லாம் உன் வாசல்ல போய் ஒரு விளக்கு முகம் காட்டி வந்து எவன் கட்டி மறிச்சாலும் இது வரைக்கும் இனிமேல் உன்னைய கட்டி மறிக்க எவனும் முடியாது. உன் தலைமாடு காமாடு காத்து பாட்டேன்.